24 மணி நேரத்தில் வலுப்பெறும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை மறுநாள் புயலாக மாறுகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினி வழங்கிட கேட்கலாம். வணக்கம் நந்தினி, இது குறித்த விவரங்கள். வணக்கம் ஓவியா. குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய கடல் பகுதிகளில் நிலவும் காற்றழுத்த சுழற்சி இன்று அதிகாலை 5:30 மணியளவில் அதே இடத்தில் நிலை கொண்டுள்ளது. குறிப்பாக இந்த அமைப்பின் தாக்கம் காரணமாக நாளை குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல், இலங்கை பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் மாலாக்கா, ஜலசந்தி மற்றும் தெற்கு அந்தமான் கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று அதிகாலை 5:30 மணிக்கு அதே இடத்தில் நிலை கொண்டுள்ளது. இந்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் தெற்கு அந்தமான் கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடையும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மேற்கும் வடமேற்கு நோக்கி நகர்ந்து வரும் 27ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடலில் புயலாக வலுவடையும் வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன் காரணமாக கடலோர மாவட்டங்களில் மீனவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அடுத்த சில நாட்களுக்கு மழைக்கான எச்சரிக்கையானது இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஓவியா.